ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற சம் எதுனா எக்ஸசைஸ் 2.4ல் தேர்டு சம். ஓகேவா, சம்ம பார்க்கலாம். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ 2 டிஜிட் நம்பர். ஒரு நம்பர் இருக்குது, அது 2 டிஜிட் நம்பராக இருக்குது. அதில் 2 டிஜிட்டும், அதாவது 2 டிஜிட் நம்பரையும் சம் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 9. ஓகேவா, அதே மாதிரி when we interchange the digit, அதே 2 டிஜிட்டை நம்ம மாற்றி எழுதணும். அதாவது 1 பொசிஷனில் இருக்கிறது 10 பொசிஷனுக்கும் 10ல் இருக்கிறத 1 பொசிஷனுக்கும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா இட் இஸ் ஃபவுண்ட் தட் த ரிசல்ட்டிங் நியூ நம்பர் இஸ் கிரேட்டர் than த ஒரிஜினல் நம்பர் பை 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பை 27. அப்போனா இந்த 2 நியூ நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ண நியூ நம்பருக்கும் முதல்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் 2 டிஜிட் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 27. ஏன்னா கிரேட்டர் தேன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று விட இன்னொன்று 27 அதிகமாக இருக்குது. அப்போ அது ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் 27 அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த வாட் இஸ் த 2 டிஜிட் நம்பர், அந்த 2 டிஜிட் நம்பரை நம்ம கண்டுபிடிக்குவோம். ஓகேவா, எப்படி பண்ணலான்னு பாருங்கள். 2 டிஜிட் நம்பர்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர், இப்போ 24 இருக்குது அப்படின்னா இது 1th பிளேஸ், இது 10th பிளேஸ். ஸோ இதுதான் 2 டிஜிட் நம்பர்னு நம்மளுக்கு தெரியணும். ஆனால் இந்த 2 டிஜிட் நம்பரில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ தெரியாத நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 1 பிளேஸில் உள்ள நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ 10 பிளேஸில் உள்ள நம்பரை என்னென்னு கண்டுபிடிச்சா ஒரு 2 டிஜிட் நம்பரை நம்மளாவே ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி செஞ்சு ஆன்சரை கொண்டு வந்துக்கலாம். அப்போ நம்ம வந்து 2 டிஜிட் நம்பரில் 1 பிளேஸில் உள்ளதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ 10 பிளேஸில் உள்ளதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லன்னு பார்ப்போம். அதை வச்சு தான் நம்ம எழுத முடியும். சம் ஆஃப் தன்னு கொடுத்ததுனால நமக்கு ஈஸியாக அது கிடைக்கும். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ 2 டிஜிட் நம்பர் இஸ் 9. இந்த 2 டிஜிட்டையும் சம் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடியது எவ்வளோவா, 9. அந்த 2 டிஜிட்டையும். அப்போ ஒரு டிஜிட் எக்ஸ்னால் இன்னொரு டிஜிட் என்னவாக இருக்கும், 9லேருந்து மைனஸ் எக்ஸாக தானே இருக்கணும். ஏன்னா 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9. அப்போ அந்த 9லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு டிஜிட் கிடச்சிரும். இப்போ 9 மைனஸ் எக்ஸ். இந்த கான்செப்ட் தான் இது இங்கே நம்ம நியூவாக படிக்கிறோம். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும். ஓகேவா, ஓகே. இப்போ பாருங்கள், 1 பிளேஸில் உள்ள டிஜிட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் இதில் 9 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த 2 டிஜிட்டை சம் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்குது. அப்போது ஒரு டிஜிட்டு எக்ஸுன்னா இன்னொரு டிஜிட்டு ரெண்டுக்கும் சம் பண்ணி நம்மளுக்கு டோட்டலாக வர்றது 9ல் இருந்து அந்த 1 பிளேஸில் உள்ள எக்ஸை மைனஸ் பண்ணால் தான் 10 பிளேஸ் கிடைக்கும். ஓகேவா, நான் சொல்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இந்த சம்மு வந்து புரியவும் செய்யும், ஈஸியாக செய்யவும் முடியும். ஓகேவா, இதுதான் 9 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுத தெரியணும். சரியா, இப்போ இதுதான் நம்மளுக்கு உள்ள ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ இதுபடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ, இது வந்து டிஜிட் தான். இப்போ இந்த டிஜிட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்த ஒரு மெத்தடு நம்ம படிக்கணும். என்னென்னா இது வந்து 9 மைனஸ் எக்ஸ், எக்ஸுங்கிறது ஒரு நம்பர். இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது 1 பிளேஸ் அப்படிங்கிறதுனால இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10th பிளேஸ் அப்படிங்கிறதுனால இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 10 × 9 மைனஸ் எக்ஸ், இது வந்து எக்ஸ். புரியுதுங்களா, 10 × 9 மைனஸ் எக்ஸ், இது எக்ஸ் × 1 எக்ஸ். இவ்வளோ தான். சரியா, ஸோ இதை வந்து வேணால் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிடுவோமா. 10 × 9 90 மைனஸ் 10x. இந்த 2 டிஜிட்டையும் நம்ம சம் பண்ணால் தான் நம்மளுக்கு 9. அப்படி தானே, 2 டிஜிட்டையும் சம் பண்ணால் தான் எவ்வளோ நம்மளுக்கு 9. அதனால் இப்போ நம்ம வந்து 2 டிஜிட்டையும் சம் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு டிஜிட் 10 × 9 மைனஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து இது ஈக்குவல் டு 9. ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள். 90 minus 9x is equal to 9. So 90 minus 9 is equal to 9x. So 81 is equal to 9x. அப்போ x is equal to 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஓகே. இது வந்து நம்ம 9க்கு ஈக்குவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து அதை வேல்யூவாகவே வச்சுக்குவோம். ஓகேவா, 90 மைனஸ் 10x ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி 90 மைனஸ் 9x இதாகவே ஒரு வேல்யூவாகவே வச்சுக்கிடுவோம். இதுதான் வேணும் நம்மளுக்கு. அடுத்தது இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்டர்சேஞ்ச் நம்பர், இன்டர்சேஞ்ச் டிஜிட்ஸ். ஓகேவா, ஸோ இன்டர்சேஞ்ச் டிஜிட்ஸ்னால் எப்படி பண்ணலான்னு பாருங்கள்.
அதாவது 1 பிளேஸில் இருக்க எக்ஸ் இங்கே வந்துடும், 9 மைனஸ் எக்ஸு இங்கே போயிடும், இது ஒன்ஸ் இது டென்ஸ்னு ஆயிரும். ஸோ இதை வேல்யூவை கண்டுபிடிக்கும் போது இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10x, இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 மைனஸ் எக்ஸ் தான். ஸோ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டே ஆட் பண்ணுறோம். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 10x ப்ளஸ் 9 மைனஸ் எக்ஸ். ஸோ 9x ப்ளஸ் 9. இப்போது ஒரிஜினல் நம்பர் இது வந்து கிடச்சிருக்கக்கூடிய ஒரு நியூ நம்பர், இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கிடச்சிருக்கக்கூடிய நியூ நம்பரோட வேல்யூ, இது ஒரிஜினல் நம்பரோட வேல்யூ. இந்த ரெண்டு நம்பருக்குரிய வேல்யூக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 27 இருக்குது. அதாவது திஸ் ஃபவுண்ட் தட் த ரிசல்ட்டிங் நியூ நம்பர் இஸ், இதுதான் கிரேட்டர் தானாக இருக்குது. ஓகேவா, ரிசல்ட்டிங் நியூ நம்பர் கிரேட்டர் தேன் த ஒரிஜினல் நம்பரை விட இது வந்து எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. ஓகேவா, ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரிஜினல் நம்பர்லேருந்து, அதாவது நியூ நம்பர்லேருந்து ஒரிஜினல் நம்பரை வந்து கிரேட்டர் தானாக இருக்கிறதுனால ரெண்டையும் மைனஸ் பண்ணி 27க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 9x ப்ளஸ் 9 மைனஸ் 90 minus 9x is equal to 27. So 9x plus 9 minus 90 minus plus 9x is equal to 27. 18x minus 81 is equal to 27. So 18x is equal to 27 plus 81. So 18x is equal to 108. So x is equal to 108 by 18. So இது 2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 9 2s are 18, 5 2s are 10, 4 2s are 8, 3 3s are 9, 1 3s are 3, 8 3s are 24, 1 3s are 3, 6 3s are 18. So x is equal to 6. இப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா 9 மைனஸ் எக்ஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு அந்த டிஜிட் கிடச்சிரும். 9 மைனஸ் 6 3, எக்ஸுக்கு 6. ஸோ திஸ் இஸ் த 2 டிஜிட் நம்பர் 36. ஓகேவா, 36 புரிஞ்சிச்சா? ஸோ இதான் அந்த இந்த சம்மு பார்த்துக்கோங்க.